ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் தூத்துக்குடியோட ஸ்பெஷலான சால மீன் குழம்பு அம்மா ஸ்டைலில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்காண்டி அம்மா காலையிலே சால மீன் வாங்கி அதை நல்லா செதிலாம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டுருக்காங்க. ஒரு 3 to 4 டைம்ஸ் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் மீனில் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், காரத்தூள் எல்லாமே போட்டு நல்லா விரவிட்டுருக்காங்க. விரவி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இது மீன் பொரிக்கிறதுக்காண்டி அம்மா எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குழம்புக்கு நம்ம தேவையான காய்கறி எல்லாமே நறுக்கி ஓரமாக வச்சுருந்தாங்க. அது தேவையான காய்கறி பார்த்திங்கன்னா தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா. நல்லா அலசி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் போட்டு தாளிக்கணும். தாளிச்சுட்டு வெங்காயம், பொடி வெங்காயம் நல்லா அரிசி போட்டு நல்லா பொடிசாக கட் பண்ண பொடி வெங்காயம், அது பிறகு வெள்ளைப்பூடு போடணும். மிளகாய், தக்காளி போட்டு வதக்கணும். இங்கே மீன் பொரிக்கிறதுக்காக மீன் மசாலாலாம் வரவி வச்சுருக்கு. இது குழம்பு போடுறதுக்காக சால மீன். இதான் சால மீன் சொல்லுவாங்க. சில ஊரில் மத்தி மீன் சொல்லுவாங்கண்ணா. இதை சென்னையில் மத்தி மீன். ஆமாம், சென்னையில் இதை மத்தி மீன் சொல்லுவாங்க. ராமேஸ்வரத்துலேயே மத்தி மீன். சென்னை, ராமேஸ்வரம் சில ஊரில் மத்தி மீன் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இது சால மீன். ஆமாம், தூத்துக்குடியில் சால மீன் தான் சொல்லுவாங்க. ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வைக்க எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற பெரிய பெரிய மீன்களை விட இந்த மீன் சாப்பிட்றது ரொம்ப நமக்கு உடம்புக்கு நல்லது. இதில் டீசர்ட் அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்குது சால மீனில். இது எல்லாரும் விரும்பி சாப்பிட்லாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு, பொடி வெங்காயம் எதுக்கு சேர்க்குறோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அந்த வதங்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் குழம்பு நம்ம மசாலாலாம் போட்ட பிறகு, கூட்டி போட்ட பிறகு எவ்வளோ உப்பு வேணுமோ அதுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். வெள்ளை போடும். வெள்ளத்தோடு முழுசாக சேர்க்குறத விட கொஞ்சம் தட்டி சேர்த்தோம்னா அது டேஸ்ட்டு, வாசம் அதிகமாக இருக்கும். அடுத்து தக்காளி, மிளகாய். மூடி வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். அதனால் அம்மா மூடி வச்சுருக்காங்க. அடுத்ததாக புளியை கரைச்சிட்ருக்காங்க. மசாலா பொடி போட்டு புளியை கரைச்சி ஊற்றணும். புளியை கரைச்சி ஊற்றிட்டு போட்டு முடிக்கணும். கொதிக்க வச்ச பிறகு மீன் போடணும். 2 கொதிக்க வச்சோன்னா மீன் போட்டுட்டு லாஸ்ட்டாக தேங்காய் பால் ஊற்றி இறக்கிடணும். அவ்வளோதான். புளி இப்போ நல்லா கரைச்சி
புளி சக்கையெல்லாம் எடுத்துட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ வந்து மசாலா பொடி ஆட் பண்ணுறோம். குழம்பு மசாலா எந்த மசாலானாலும் ஆட் பண்ணலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் ரெகுலராக என்ன மசாலா பொடி யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு மசாலா, மீன் குழம்பு மசாலா, தேவைக்கேற்ப தண்ணி. இது வந்து ஒரு 4 பேருக்கு தேவையான மீன் குழம்பு. புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளி தண்ணியை நம்ம இதில் ஊற்றுறோம். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட மீன் போடணும். மூடி வச்சுட்டு கொதிச்ச பிறகு மீன் போடணும். ஓகே. இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ மீன் போட போகிறோம். மீன் போட்டதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், தேங்காய் ஊற்றணும். தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் அதில் வந்து கறி குழம்பு, மீன் குழம்பு தேங்காய் பால் எடுத்து ஊற்றும் போது அது டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா சீக்கிரம் செமிக்கும். இந்த சக்கை இருந்தால் செமிக்கல் லைட் ஆகுமா, தேங்காய் சக்கையெல்லாம் எடுத்துட்டோம்னா நமக்கு சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் பெரியாளுக்கு எல்லாத்துக்கும் சீக்கிரம் ஜீரணமாகும். தேங்காய் பால் விடணும். தேங்காய் பால் கொஞ்ச நேரம் மூடி வச்சுருந்தோம். மூடி வச்சுட்டு 2 கொதி வச்சுன்னா 5 நிமிஷம் கழிச்சு இறக்கி வச்சிட வேண்டியதாங்க. குழம்பு பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆகிட்டு நல்லா கொதிச்சாச்சு. மீனுமே வெந்திருக்கும். ஒரு 2 நிமிஷம் மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு கொதி வந்த பிறகு இறக்கிடலாம். சுவையான சால மீன் குழம்பு ரெடி. இனிமேல் சாப்பிட வேண்டியதான் பாக்கி. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரெடி. பார்த்திங்கன்னா மீன் நல்லா வெந்துருச்சு. நமக்கு வெந்து அந்த மீனோட டேஸ்ட் வந்து குழம்புல நல்லா இறங்கிட்டு வாசனை நல்லா கமகமன்னு வருது. இதுதான் சுவையான தூத்துக்குடி ஸ்பெஷல் சால மீன் குழம்பு. ஓகே. பார்த்தீங்கன்னா மீன் பொரிக்கிறதுக்காண்டி தவாவில் வந்து நம்ம மீன் போட்டிருக்கோம். பொரிஞ்சிட்ருக்கு. மீன் பொரிஞ்ச பிறகு வச்சு சாப்பிட வேண்டியதான். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம்
மீன் குழம்பு எப்படி இருக்குது, அந்த பொரிச்ச மீன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு சொல்கிறேங்க. ஒரு வாய் அதை எடுத்து வைக்கும் போது அந்த டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அப்பா சொல்லவே முடியல, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு மீன் குழம்பு, அந்த ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கு குக்கிங் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ்.